திரு செந்தில்வேல் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல், உங்க பார்வை என்ன? நேற்று இபிஎஸ் உடைய கருத்தை இன்னைக்கு திரு டிடிவி தினகரனுடைய எதிர்வினை எதை நோக்கி போகுது என்டிஏ உங்க பார்வையில? நேற்று தந்தி தொலைக்காட்சியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நான் என்ன சொன்னேனோ அதை இன்றைக்கு டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் மத்தியில் அப்படியே சொல்லியிருக்கிறார். நான் இந்த கேள்விதான் கேட்டேன். அஇஅதிமுகவுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது பாஜக என்றால் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர் என்ன செய்தார்கள் கேட்டேன். சோ அதிமுக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் 11 பேர். அதற்கு முன்பாக டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள், அவர்கள் ஆதரவு இல்லாம நீங்க டிடிவி தினகரன் வேண்டாம் என்று முடிவு செய்த போது ஓபிஎஸ் ஆதரித்தார். அப்புறம் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. இந்த ஆட்சியை அம்மையார் ஜெயலலிதா மறைந்த போது இந்த ஆட்சி நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுந்த பொழுது ஓபிஎஸ் போய் தர்ம யுத்தம் என்று போய் தியானம் இருந்த போது அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒன்று திரட்டி கூவத்தூரில் அவர்களை வைத்து சிறைக்கு செல்வதற்கு முன்பு அந்த பதட்டமான ஒரு சூழலையும் நான் ஜெயிலுக்கு போறேன் எக்கேடு கெட்டு போனா என்னாலும் பரவாயில்லன்னு நினைக்காம சசிகலா அம்மையார் இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் தான் ஆக்கிட்டு கட்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இதுல பாஜக எங்கிருந்து வந்துச்சு? சரி, பாஜக தான் உங்களை இந்த ஆட்சியை 4 வருடம் நீடிப்பதற்கு காரணமாக இருந்துச்சு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க. என்ன ஒப்புதல் வாக்குமூலம்? பாஜக அதிமுக உள் விவகாரங்களில் தலையிடுகிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்காக வரணும், அதுக்கு வர மாட்டேங்கிறாரு. சரி, அந்த நன்றி உணர்ச்சியோடு தான், அந்த நன்றிக்காகத்தான் நான் கூட்டை வச்சிருக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரே என்றால் அந்த நன்றி உணர்ச்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் இல்ல? நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் பாஜக கூட்டணி விட்டு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்தார்? சோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவா இருக்கிறாங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களையோ திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்களையோ திரு ஓபிஎஸ் அவர்களையோ உள்ளே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியா இருக்கிறார். அது எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதான். ஒரு பதவிக்குன்னு வந்த பிறகு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, இவங்களை உள்ள அனுப்புனா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவங்க இல்ல, திருப்பி உள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்ப இவங்க தரப்புக்கு பாருங்க, இவங்க 1.5 கோடி தொண்டர்களும் எங்கள் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்களும் உங்கள் பின்னால் இருந்தா நீங்க எதுக்கு அதிமுக எங்களை சேர்த்துக்குங்க, எங்களை எப்படி காலைல வேணாலும் விடுறேன் எப்படியா சேர்த்துக்கிடுங்கன்னு ஏன் கேட்கணும்? அதான் தொண்டர்கள் எல்லாம் உங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் தான் முதலமைச்சர். 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தா சோ இவங்க கிட்டையும் தொண்டர்கள் இல்ல. இவங்களுக்கு அதிமுக என்ற கட்சி தேவை, இரட்டலை என்ற சின்னம் தேவை, இவர்களுக்கு அது தேவை. எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்கள் தேவையில்லை. அதனால இந்த சண்டை நீடிக்குது. இதை பயன்படுத்தி பாஜக குளிர் காய்கிறது. பாஜக தன்னை வளர்த்து கொள்ள அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் நான் எல்லா விவாதங்கள், எல்லா இது போன்ற கருத்து கேட்கக்கூடிய தொலைபேசி மூலமாக கருத்து கேட்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகளையும் என்னுடைய வாதம் அதுதான் திரு ஹரி. பாஜக அஇஅதிமுகவை தின்று செரித்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது. இப்ப எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. நான் நேற்று எழுப்பின கேள்விதான் நான் திருப்பி கேட்கிறேன். எனக்கு என்னன்னா, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இங்க செங்கோட்டையை சந்திச்சது கூட இருக்கட்டும், யாரோ ஒரு பெண்மணி திடீர்னு ஜெயலலிதா அவர்களினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்துல அவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அவங்களை எப்படி உள்துறை அமைச்சர் சந்திக்கலாம்? இல்ல, அது அந்த அம்மையாருக்கு எந்த கிரெடிபிலிட்டியும் கிடையாது. அவங்க என்னெல்லாமோ கிளைம் பண்ணிருக்காங்க. சோ அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமா? செங்கோட்டையன் ஒரு மூத்த அரசியல்வாதி அமித்ஷாவை சந்திச்சேன்னு சொல்லியிருக்காரு, அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம். அந்த அம்மா தொடர்ந்து ஜெயலலிதா மேல அவதூறு பரப்பி வரக்கூடிய யாருமே தெரியாத ஒரு நபர். அது ஒரு கிளைம். உங்க வாதத்துல அதனாலதான் முழுமையா உடன்படுறேன் ஹரி. நான் உங்க வாதத்துல அதனாலதான் முழுமையா உடன்படுறேன். தந்தி தொலைக்காட்சி, தந்தி ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க குழுமம். நீங்க அந்த மாதிரி பேச்சு எடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. நீங்களே என்ன நினைப்பீங்க? யாருனே தெரியாத அன்னோன் பர்சன், எந்த கிரெடிபிலிட்டி இல்லாத ஒருத்தர் ஒரு மாபெரும் லீடர் மேல இப்படி களங்கம் விளைவிக்கக்கூடிய விதத்துல அவங்க மகள் நான் சொல்லும் போது அதை என்டாஸ் பண்ணக்கூடாதுங்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்குமே இருக்கின்ற பொழுது உள்துறை அமைச்சருக்கு இருக்க வேண்டாமா? நான் இல்ல, உள்துறை அமைச்சரை சந்தித்ததை அவங்க கிளைம் பண்றாங்க. அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது. இல்ல, அவங்க அடுத்த கேள்வி, அப்போ கிளைம் பண்றாங்க அப்படின்னா அது தவறுனா இதுக்குள்ள உள்துறை அமைச்சகம் அதை மறுத்து இருக்குன்னா அவங்க பேர்ல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கணும். யாருக்கு மறுப்பு தெரிவிக்க? you don't dignify certain things with a response. இல்லங்க, அப்படி இல்லங்க. உள்துறை அமைச்சர் பேரை சொல்லி ஒரு பெரிய தலைவியினுடைய பேருக்கு கலங்க விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லிக்கிட்ட பொழுது சரிங்க, உள்துறை அமைச்சருக்கும் மறுப்பு தெரிவிக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி உள்துறை இப்படி சந்திச்சாரா இல்லையாங்கிறதையாவது சொல்லணும், கண்டிப்பா செய்யணும்ல. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவின் உள்விவகாரங்களில் தொடர்ந்து பாஜக தலையிடுகிறது என்ற குரல்கள், குற்றச்சாட்டுகள் ஒலித்துக் கொண்டிருக்கிற பொழுது யாருமே தெரியாத அன்னோன் பர்சன் எல்லாம் ஹோம் மினிஸ்டர் சந்திக்கிறார் என்று அவங்க சொல்லுகின்ற பொழுது
கோமினிஸ்டர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப செங்கோட்டையனை சந்திச்சது தொடர்பாக செங்கோட்டையன் பேசுறாரு, அதுக்கும் அவங்க பதில் சொல்லல, ஆமாவா இல்லையான்னு சொல்ல. வானதி சீனிவாசன் சந்திக்கல என்று சொல்லுகிறார், இன்னொரு பாஜக லீடர் சந்திச்சாங்கன்னு சொல்றார். எவ்வளவு குழப்பம்! ஏன் பாஜக இந்த வேலையை செய்யணும்? எடப்பாடி பழனிசாமி அதுல உறுதியா இருக்கிறார்ல. நேத்திக்கு பாஜகவுக்கு அவர் கொடுத்த மெசேஜா நீங்க பாக்கலையா? பாஜக அதிமுகவின் உள்விவகாரங்களில் தலையிடுகிறது என்று ஒப்புதல் வாக்குமூலம் தலையிடக்கூடாது, இவங்கெல்லாம் நான் சேர்க்க மாட்டேங்கிறதையும் அசர்ட்டிவா சொல்லியிருக்கிறாரு. நீங்க பாக்கலையா? இல்ல நீங்க பாஜக இந்த ஆட்சியை காப்பாற்றி தந்த நன்றிக்காகத்தான் நம்ம கூட்டணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அது கூட்டணியோட முடிஞ்சிச்சு, இணைப்பெல்லாம் சாத்தியம் இல்லை, இவங்க அதோட நிறுத்திப்போம், அதை தாண்டி போக மாட்டோங்கிறதையும் சொல்றாருல்ல. நான் அடுத்த கேள்வி போறேன். இப்போ அப்படின்னா தமிழ்நாட்டின் நலனுக்காக நீங்க கூட்டணி வைக்கல, உங்க ஆட்சியை 4 வருஷம் காப்பாற்றி கொடுத்த ஒரே காரணத்துக்காக கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டின் நலனோட உங்க ஆட்சி தான் முக்கியம், அப்படித்தானே அதுக்கு அர்த்தம்? அதுதான் அர்த்தமானு கேட்போம். திரு செந்தில்வேல், நீங்க வாய்ப்பு இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. நம்ம திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் நேரார். திரு செந்தில்வேலோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க திரு மணிகண்டன். இல்லைங்க, முதல்ல அதிமுகவை பொறுத்தவரையில மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த போது தொண்டர்களும் மூத்த பல நிர்வாகிகளுமே சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களால் அதிமுகவுக்கு ஏற்படுகிற களங்கங்கள் குறித்து மிகப்பெரிய கவலைப்பட்டது வந்து மறைமுகமாக போர்க்கொடி தூக்கியதும் உண்டு. பொதுவாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீது யாருக்கும் கோபமோ வருத்தமோ இல்லை. ஆனால் அவரை பின்னால் இழக்கிறாங்க, நிழல் மாதிரி இயங்குகிறார்கள் என்று சசிகலா மற்றும் அவர் குடும்பத்தார் மீதுதான் கோபம் இருந்தது. அது குறிப்பாக அம்மையார் சசிகலா அவர்களை அம்மா அவர்கள் ஒதுக்கி வச்சாங்க. திரு தினகரன் அவர்களை தன் இறுதி காலம் வரை ஒதுக்கி வச்சாங்க. அப்போ இந்த ஆட்சி, இந்த கட்சி மிக சிறப்பாக, ஏன் இந்தியாவிலேயே ஒரு ஆளுமை மிகுந்த தலைவியாக அம்மா அவர்கள் திகழ்ந்தாங்க. இந்த கட்சியும் ஒரு 3ஆம் சக்தியாக உருவெடுத்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவியை, கட்சியை களங்கம் ஏற்படுத்திய வகையில் செயல்படுத்திய குடும்பம் தான் நிறைவா தெரியுங்க. எனவே அந்த குடும்பம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்பது தனிப்பட்ட யாரோட முடியும் அல்ல. தினகரனுடைய கேள்வி அவங்களால தானே உங்களால அந்த நிலைக்கு வர முடிந்ததுங்கிறார். இல்ல, அது வந்துங்க, அதுதான் சொல்றேன். அப்போ அம்மா அவர்கள் இருக்கிற வரை நான் அப்படித்தான் இருந்தேன், நான் தான் இயக்குனர்னு சொல்ல முடிஞ்சுக்கலாம், சொல்லியிருந்தா பரவாயில்ல. அம்மா இருக்கிற போது நான் தான் முக்கியமா முடிவு எடுத்திருந்தேன், என்னால கட்சி இருந்ததுன்னு சொல்லினா பரவாயில்ல. அம்மா மறைந்த பிறகு அந்த மையப்புள்ளியாக யாருமே இல்ல. அவரை போய் நீங்க வாங்க, பொதுச் செயலாளரா வாங்கன்னு அழைத்ததில் திரு எடப்பாடி பழனிசாமி ஒருவர் தானே சார்? அதுதான் ஒட்டுமொத்த கட்சியும் பின்னால் இயக்கி அம்மாவுக்கு தெரியாமல் தொகுதி வாரியாக சீட்டுகளை கொடுத்து எம்எல்ஏ உருவாக்கி அவர் மிகப்பெரிய மோசடி அரசரை செய்து கொண்டிருந்தார். அதன் விளைவாக எம்எல்ஏ போனா, ஏன் எம்எல்ஏ போகல? அப்படிப்பட்ட எம்எல்ஏ தான் தேர்தல் உருவாக்காங்களா அம்மையார் சசிகலா? அந்த சசிகலா அம்மையார் வந்து அவருடைய பேச்சை இன்று யாரு ஏன் கேட்காம விட்டாங்க? சிறைக்கு போனாங்கல்ல, தெரியாது வந்தாங்கல்ல, அப்ப யாரு ஏன் பின்னாடி போகல? அதுதான், அதாவது எப்ப வந்து அது துரோகம் என்கிறார் டிடிவி தினகரன். அவங்களால அவங்களால நீங்க நியமிக்கப்பட்டீங்க, இன்னைக்கு துரோகம் பண்ணிருக்கிறீங்கிறார். நீங்க சசிகலாங்கிற ஒற்றை நபர் இந்த ஒட்டுமொத்த கட்சியை வைத்துக் கொண்டு நாட்டில் மிகப்பெரிய அவலத்தை உருவாக்கினார், மறுக்கவே முடியாது. நாட்டுல ஊழல் அதிகமானது. அதுக்கு யார் யாரெல்லாம் துணை போனது? அதிமுக அம்மா சிறைக்கு போனது காரணம் அனைத்து சசிகலா குடும்பங்க. அந்த குடும்பத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவை நனவாக்கியது ஓ பன்னீர்செல்வம். ஒட்டுமொத்தமா தொண்டர்கள் ஓ பன்னீர் கனவு பண்ணாங்க, அதனால கூடுனாங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து கொண்டு இந்த கட்சியை அழிக்க வேண்டும், தங்களுக்கு இல்லாத கட்சி அந்த கட்சி வெளிப்பட வேண்டும் நினைத்தாங்க. இப்போ அம்மாவுடைய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று அந்த உண்மையை மனம் இருந்தா, சிறையில் அந்த அம்மா இருக்காங்க, வெளியில் இருந்து கொண்டு 18 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தி யாருங்க? தினகரன் தான். அந்த தினகரன் தான் துரோகி. ஏன்னா அம்மா மறையும் வரை அவர் கட்சியில இல்லாதவரு மறைந்தவர் ஏன் வந்தாரு? அவர் அம்மா விருப்பத்தை யார் நிறைவேற்ற சொன்னாங்க? இப்ப அம்மாவோட விருப்ப தினகரன் வர்றதா? அப்போ இந்த அவருக்கு ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்டது யாரு சார்? அதுதான் சார், ஒரு நீங்க ஒரு பிரியிலே ஒரு சிக்கல் இருக்கிற போது எல்லாமே அப்படித்தான். அதாவது தொண்டர்கள் கைக்கு மாறிய பிறகு சரியா வந்ததுங்க. நீங்க சில நேரத்தில் முள்ள எடுத்து ஆகணும். துரோகம் சொன்னா ஆமா துரோகம் தான். அந்த துரோகத்தால் தான் கட்சி காப்பாற்றப்பட்டது, அந்த துரோகத்தால் தான் தொண்டர்கள் கைக்கு அதிமுக வந்தது. இன்னைக்கு ஒரு தொண்டர் இன்னைக்கு நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்குல்ல. பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் 2024 அவங்களோட கூட்டணியே கிடையாதுன்னு ஒதுக்கினீங்க, அவங்க வந்து இனியே கிடையாதுன்னு. இன்னைக்கு அவங்களாலதான் ஆட்சியே தக்க வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றீங்க. ஏன் இந்த நிலைப்பாடுகள் மாற்றம் மாறி மாறி சொல்றீங்க? வருவது உண்டு. இப்போ திமுக எங்க கட்சி வந்து காங்கிரஸ் எதிர்த்து வந்தது, காங்கிரஸ் அதுதான் அழிச்சது. திரும்ப போறீங்க, அரசியல் சில மாறுபாடு உண்டு, மறுக்கவே முடியாது.
இதே ராஜீவ்காந்தி இருக்கிற போது, அம்மா இருக்கிற போது, ஜானகி ஜானகி உருவான போதும் ராஜீவ்காந்தியை தலையிட்டு பண்ணாரு. அது மத்தியில ஒரு கட்சி கூட்டணி இருக்கிற போது உறவு ரீதியா பேசுறதுங்க, அது இயல்புதான் ஏற்றுதா. அதையெல்லாம் நீங்க பெரிய விஷயம் பார்க்க முடியாது. எடப்பாடியே சொன்னா அன்றைக்கு 4 செந்தில் சொன்னாரு, 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பாஜக ஒத்துழைப்பு இருந்தது. அந்த ஒத்துழைப்பால் நீங்க ஆட்சியை பாதுகாக்க மட்டும் பயன்படல, தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. நிறைய சொல்ல விரும்பல. அப்போ மத்திய அரசின் மூலமாக கோடிக்கணக்கில் நிதி பெறப்பட்டது. அப்ப இதெல்லாம் சாத்தியமாச்சு. இது வந்து மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இல்ல அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி யாரா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர்ல இருந்து அம்மாவில இருந்து மத்திய அரசோடு இணக்கத்தை நடைமுறைப்படுத்தியதான் அதிமுக பொதுச்செயலர் இன்னைக்கு பின்பற்றாரு. இதுல பிரச்சனையே அல்ல. இன்றைக்கு திரு தினகரன் என்கிற ஒற்றை நபரால் இன்னைக்கு அவங்க யார் இருக்காங்க? அவர்களோடு 18 எம்எல்ஏ போனாங்க. யாரெல்லாம் எங்க இருந்தாங்க? எல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லைங்களா? நிர்வாகிகள் பெரும்பாலோர் அதிமுக வந்தாங்க இல்லைங்களா? அப்போ இப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுகவை காட்டிக் கொள்வது மட்டுமே, திமுக ஏற்பது நோக்கமா இல்லாம அதிமுகவை காட்டிக் கொள்வது மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிற தினகரன் அவர்களை ஒருபோதும் கூட்டணியில் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய துரோகம் செஞ்சார். கட்சியை அழிக்க நினைச்சார், காட்டிக் நினைச்சார். அதே மாதிரி சத்தியவந்த. எனவே இவர்கள் இல்லாத அதிமுக தான் தொண்டர்கள் விரும்பக்கூடிய தொண்டர்கள் இயக்கமா இருக்குது. அதனால இதில் ஒருபோதும் சமரசத்துக்கு இடம் கூடாது என்பதால் எல்லோருடைய எண்ணமாக இருந்தது. அதை மாண்புமிகு எதிர்க்கட்சி எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக நேற்று கூட்டத்தில் பேசுகிறார். உண்மையிலே மனப்பூர்வம் வரவேற்கிறோங்க. ராகுல் சார் ஆட்சிக்கு வந்தே அதுக்காக யாரு காலில் விழாங்கிறது மிகப்பெரிய கேவலம் சார். அப்படியெல்லாம் இல்ல. தன்மானத்தோடு இயக்கம் இந்த உலகத்துல இயங்குவன் மொழிய அந்த துரோகி எதிரி அடிக்க நினைச்ச எல்லாத்தையுமே கெஞ்சி கூத்தாடி அப்படிப்பட்ட ஆட்சியை தேவையில்லை சார். அது சரியான வாதம் தான். முதல்ல தன்மான சுயமரியாதை நிச்சயமாக வேண்டும். அப்படி சொன்ன கால் வந்தீங்க அது ஒண்ணு எல்லாம் பேசுவாங்க. அது வந்து அதிமுகவில புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவர் அம்மாவையும் பொதுச்செயலர் ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறை கையாண்டாங்க. அது எல்லாருமே அது மறுக்க முடியாது. யாரும் மறுக்கல, அது யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு பாருங்க, அப்படி கால் வந்தாரு போனார் பேசுற எடப்பாடியார் இந்த கட்சியை இன்னைக்கு சுயமரியாதையும் தன்மானத்தோடும் வழிநடத்தக்கூடிய தைரியம் இல்ல. அந்த தைரியத்தோட தலைவன் உருவாகிறாங்க இல்லையா? அதுதான் இன்றைக்கு பேசப்பட வேண்டும் ஒழிய இவர்கள் கடந்த காலத்திலாம் பேசிக் கொண்டிருந்தால் கடந்த காலத்தில் பற்றி யாரை பேசினாலும் அவர்கள் நிச்சயமாக ஒவ்வாமையோடு தான் பார்க்கப்படுவார்கள். எனவே இன்றைக்கு நடைமுறை அதிமுக மிகப்பெரிய சக்தியாக வரும். அது எடப்பாடி ஒற்றை தவிர போதுங்க. நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன்.